சகோதரிகளே, ஒரு தந்தை தனது 6 வயது சிறுவனை அழைத்து கொண்டு ஒரு காட்டு பகுதி வழியே நடந்து செல்கிறார். நல்ல அருமையான மரங்கள். அதிலே ஒரு மரம் மட்டும் இந்த சிறுவனுடைய கண்ணை பறித்தது. அந்த மரத்தினுடைய கிளை மிகவும் தாழ்வாக இருந்தது. அவனுக்கு அதை பிடிச்சு தொங்கணும்னு ஆசை. அப்பாட்ட கேட்குறான், எப்பா அந்த மரக்கிளையை நான் பிடிச்சு தொங்கட்டா? கீழே விழுந்துருவார். இல்லைப்பா, நான் அதை பிடிச்சி ஒடிச்சிருந்தேன், எதுக்காவது தேவைப்படும்ல உங்களுக்கு, சரி போ அப்படின்னு. அவன் பிடிக்கிறான், முயற்சி செய்து பார்க்குறான், அவனால் அதை தொட முடியல. அப்போ அப்பாட்ட வரான், எப்பா என்னால் தொடக்கூட முடியல. உடனே அப்பா சொல்கிறாங்க, உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். அவன் திரும்பி போகிறான். போய் முடிஞ்ச அளவுக்கு தெம்ப கூட்டி தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் வச்சு அப்படி எட்டி பிடிக்கிறான். பிடிச்சிட்டான், மரக்கிளையை பிடிச்சிட்டான். மீண்டும் திரும்பி வருகிறான் அப்பாட்ட. இப்போ அவனுக்கு என்ன ஆசை? மரக்கிளையை பிடிச்சி வச்சு நம்ம அதை ஒடிக்கணும் ஆசை. அப்போ எப்போ அதை ஒடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போது அப்பா சொல்கிறாரு, நான் முதல்ல சொன்னதை தான் சொல்கிறேன், உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்து. திருப்பி போகிறான், துள்ளி குதிக்கிறான். துள்ளி குதித்து எப்படியாவது பிடிச்சி ஒடிச்சிடலான்னு பார்க்குறான், ஒடிக்க முடியல. உடனே அப்பாட்ட வந்து சொல்கிறான், எப்பா என்னால் முடியல. அப்பா சொல்கிறாங்க, உன் முழு ஆற்றலையும் பயன்படுத்துன்னு சொன்னது நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் பக்கத்தில் தானே இருக்கிறேன், என்ன நீ உதவிக்கு அழைச்சிருக்கலாமே. என் ஆற்றல் உன் ஆற்றல், உன் ஆற்றல் என் ஆற்றல் தானப்பா, நீ ஏன்றிருந்து வந்தவன் தானே, அப்படி என்ன பயன்படுத்தியிருக்கலாமே என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். யோவான் 14:16 நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை, என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, நமது பக்கத்தில் தான் இருக்கார். நாம தான் அவரை பயன்படுத்துறதில்லை. அதே போல் 17வது வசனம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்பா பக்கத்தில் தான் இருந்தார், ஆனால் அவனுக்கு அதை முழு ஆற்றலையும் பயன்படுத்துங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நமக்கு உள்ளே தான் அவர் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை புரிஞ்சு கொள்ள முடியல, நாம் அவரை பயன்படுத்துறதில்லை